அவரு முதலமைச்சராக தன்னுடைய கடமைய செஞ்சிருக்கிறாரு. கடந்த காலங்கள்ல நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு அவர் போகல. அதற்கான பல்வேறு காரணங்களையும் அவர் விரிவா பேசியிருக்கிறாரு. 2021ஆம் வருடம் கோவிட் நடந்தது. அதனால மீட்டிங்கே நடக்கல. நான் போகல. அதுக்கு அடுத்த முறை பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஈட்டுறதுக்காக வெளிநாடுக்கு போயிருந்தேன். ஜப்பானுக்கு போயிருந்தேன். என்னால போக முடியல. என் சார்பாக நிதி அமைச்சர் அனுப்புறேன்னு சொன்னேன். அவங்க வேண்டாம் முதல்வர்கள் வந்தா தான் நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால போகல. அடுத்த முறை கலைஞர் அவர்களின் நினைவு நாள் அப்படிங்கிறதுனால நான் போகல. கடந்த முறை நடந்த நிதி ஆயோக வெளிப்படையா புறக்கணிக்கிறேன். இந்த காரணத்துக்காகத்தான் புறக்கணிக்கிறேன். பட்ஜெட்ல தமிழ்நாடு அப்படிங்கிற பேர கூட அந்த அம்மா சொல்லல. அதனால நான் இத புறக்கணிக்கிறேன். நான் போக விரும்பல. அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராக, ஒரு முதலமைச்சராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. இந்த முறை நான் அட்டெண்ட் பண்ண போறேன். நான் போய் நம்ம மக்களுக்கான உரிமைகள அங்க பேசப் போறேன், கேட்கப் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா கூத்தம், கால்பட்டா கூத்தம்னு எப்பவுமே ஒரு கூட்டம் திரிஞ்சுட்டு இருக்கோம்ல. அந்த மாரி தான் இந்த கோமாளிகள் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. போகாம இருந்தா, "ஏன் போகல? பாருங்க நீங்க போகல. அதனால தான் வந்து ஒன்றிய அரசு நிதி குடுக்கல." அப்படின்னு பேசுவாங்க. போனா, "நீங்க போயிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? அவங்க குடுத்துருவா போறாங்க." அப்படின்னு பேசுவாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க விமர்சனம் பண்ணத்தான் போறீங்க. அதனால உங்களுக்காக பயந்து போகாம இருக்கலாம் அவரால முடியாது. ஒரு முதலமைச்சராக, ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக ஒன்றிய அரச எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த நேரத்துல எந்த ஸ்ட்ராட்டஜி வொர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற உணர்ந்து அவர் செயல்படுறாரு.